வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்க அன்பு கொடுக்கும் பொழுது அனைவருக்கும் அதிகமாகவே நீங்க கொடுப்பீங்க. அன்பு கொடுக்கும்போது எதை பற்றியும் நீங்கள் எதையுமே நினைக்கவே மாட்டீங்க. அன்பு தானே கொடுக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில. எதையுமே நம்ம கொடுக்க முடியவில்லை என்றாலும் அன்பை அனைவரிடமும் பகிர வேண்டும் என்கிற ஒரு நல்ல ஒரு உள்ளம் உங்களுக்கு எப்போதுமே இருக்குங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தெரிந்தவங்க தெரியாதவங்க அனைவரிடமும் நீங்கள் எப்பொழுதுமே அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுமே அவரை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு என்று நினைத்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நபரின் மீது அதிக அளவுக்கு பாசம் வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்கள் இருந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு துரோகங்களை செய்தாலும் வெளியில் இருந்து ஏதேனும் நபர்கள் வந்தால் நீங்கள் உடனே அவர்களுக்கு போய் துணை நிற்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எப்போதுமே வலம் வந்து கொண்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களை பற்றி தெரியாமல் இருக்கும். அதனால உங்களுடைய மனதிற்குள்ள சின்ன சின்ன காயங்களும் மனவேதனைகளும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் ஒரு நாள் இல்லை என்றாலும் ஒரு நாள் உங்களை பற்றி உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் என அனைவருமே தெரிந்து கொள்வாங்க. அப்பொழுது உங்களை தேடி அனைவருமே வருவாங்க. அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் மிகவும் பெருமையான ஒரு மனிதர்களாக நிச்சயமாக தெரிய ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்ததுமே அவங்கள பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு உங்களுடையதாக மாறிவிடும். அவங்களுடைய தேவையான ஆதரவுகள், அவங்களுக்கு தேவையான சில விஷயங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில எடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான ஐடியாக்களையும் நீங்க தேடி கொடுப்பீங்க. முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொடுத்து அவங்க நல்லா இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்கங்க. ஆனா ஒரு நாள் அந்த அன்பு தாங்க திரும்ப உங்களுக்கு கிடைக்காமல் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை உங்களுக்கு நிச்சயமாக தேடி கொடுக்கும். ஆனால் ஆரம்பத்தில் அது எதுவுமே உங்களுக்கு தெரியாது. போக போகத்தான் இந்த மாதிரியான சில செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அந்த அன்பு திரும்ப கிடைக்காமல் இருக்கும் பொழுது உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு கவலைகள் இருந்திருக்கும். நம்ம அவங்களுக்காக எவ்வளவோ பண்ணணும், ஆனா அவங்க நம்மகிட்ட திரும்பி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்காங்க. நல்ல ஒரு நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க உங்களை கண்டுகொள்ளாம போயிருவாங்கங்க. இதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துரோகம் போல உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை பற்றியும் யோசிக்காம மற்றவங்களுக்காக நிறைய பண்ணியிருந்திருப்பீங்க. அதனாலே உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க உடைந்த தருணங்கள் என்பது அதிகமாகவே தாங்க இருக்கும். ஆனா எந்த விதமான சண்டையும் நீங்க போட்டு மாட்டீங்க. யாரையும் தேவையில்லாம பேசியிருக்கவும் மாட்டீங்க. அமைதியாகத்தான் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நான் இவ்வளவு கொடுத்தும் ஏன் எனக்கு மட்டும் எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை, இவனுடைய வாழ்க்கையும் நன்றாக போகவில்லை என்று சில கவலைகள் உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். அந்த ஒரு நாளுக்கு பிறகு தாங்க நீங்க அன்பு கொடுப்பதில் கூட நீங்க பார்த்து பார்த்து கொடுப்பீங்க. யாருக்கு கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சில மனிதர்கள் உங்களையே இந்த அளவுக்கு சந்தேகிக்கவும் வைத்திருப்பாங்க. நீங்க மௌனமாக சந்தித்த கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தாங்க செய்யும். கடகம் ரிஷபம் ராசிக்காரங்க வலியை வெளியில் காட்ட மாட்டீங்க. நீங்க கஷ்டப்பட்ட அந்த நேரங்களில் கூட மற்றவங்களுக்கு நீங்க எப்படியாவது நீங்க உதவி செய்யணும். உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள்னு வரும் பொழுது அவர்களுக்கு எப்படியாவது உதவி வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நல்ல ஒரு மனம் கொண்டவர்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையே சரியில்லாமல் இருக்கும். சரியில்லாமல் இருந்தாலுமே நீங்க மற்றவங்களுக்கு உதவி வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் தாங்க உங்களுக்கு நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை நிச்சயமா கொண்டு போய் விடுங்க. உங்களுடைய குடும்பத்துல மன அழுத்தங்கள், வெளியில் சொல்ல முடியாத பண பிரச்சனைகள், உணர்ச்சி பூர்வமான சண்டைகள் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அதனை உள்ளுக்குள்ளேயே உங்களுக்குள்ளேயே வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்கள். யாரிடமும் சொல்லாமல் அதை அமைதியாகவே நீங்க சரி செய்யக்கூடிய ஒரு மனிதர்கள். அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே அமைதியாக நடந்து நன்மைகளையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்துல அது உங்களை பொறுமையாக மெதுவாக உங்களை ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க பேசாத ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில அந்த வழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாக ஆரம்பித்திருக்கும். ஆனா இன்னும் நீங்க அதனை வெளியில் விடாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டேதாங்க இருப்பீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயம், யாராவது நம்மளை புரிஞ்சுக்கிடாம போய் விடுவார்களோ என்று ஒரு பயத்தினாலேயே யாரிடமும் நீங்கள் எதையுமே கூறாமல் மனதிற்குள்ளேயே வைத்து வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அந்த நன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்தால் மட்டுமே தொடர்ந்து நம்ம பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும்.
உங்களுடைய குடும்பத்துல ஆதரவு உங்களுடைய எதிர்காலத்தை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக காப்பாற்றி கொடுக்கும். ரிஷபம் ராசி அன்பர்களே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நார்மலாகவே உங்களுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை நீங்களே தேடிக்கொள்வீங்க. மற்றவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை விடவும் நீங்களே உங்களுக்கு தேடிக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே இருப்பீங்க. மற்றவர்களிடம் போய் நம்ம எப்போதுமே நிற்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கை என்ன, எனக்கு வாழ்க்கையில என்ன தேவை, அதை நானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து வாழக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களாக எப்போதுமே இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில நீங்க வாழ்ந்து கொண்டேதாங்க இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இது வரைக்கும் உங்களுக்கு பின்னால இருந்து எந்த விதமான சப்போர்ட்டுமே கிடைத்திருக்காது. நீங்க உண்டு, உங்களுடைய மனைவி உண்டு, குழந்தைகள் உண்டு என்று இருந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பத்துல ஒரு ஆதரவானது உங்களுக்குன்னு நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் சாதாரணமான ஒரு ஆதரவாக இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையவே திருப்பி போடக்கூடிய அளவுக்கு முதுகு தண்டு மாதிரி உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று தெரிந்த உடனே ஓடி வந்து நிற்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இதுவரை குடும்பத்தில் பேசாமல் இருந்த நபர்கள் கூட இனிமே உங்களுடைய குடும்பத்துடன் நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது இனிமே நடக்க ஆரம்பிக்குங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உணர்ச்சிகரமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வை நீங்களே தேடிக்கொள்வீங்க. இது எல்லாமே சேர்ந்து உங்களுடைய எதிர்காலத்தை நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுக்கு வளர்த்தும் கொடுக்குங்க. நீங்க தனியாக எடுத்த முடிவுகள் இப்போது உங்களுடைய குடும்பத்துடன் நீங்க சேர்ந்து கலந்துரையாடணும். இதை நீங்கள் தனியாக இருந்தீங்க, அதனால எல்லா விதமான முடிவுகளையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு இருந்தீர்கள். இனிமே நீங்க எது செய்தாலும் உங்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரிடமும் கேட்டு ஒரு வார்த்தைக்கு பல முறைகள் நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். பெரியவர்களிடம் கேட்டு எந்த விதமான முடிவுகளையும் எடுத்தால் அது எப்போதுமே தவறாக முடியாதுங்க. எனவே முடிந்த அளவுக்கு மற்றவர்களிடம் நீங்க சில உதவிகளை கேட்டு இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பண்ண நன்மைகள் இருக்குமா இல்லையா என்று எல்லாத்தையுமே விசாரித்து அதன் பிறகு இறங்குங்கள். அவசரப்பட்டு எல்லா விதமான முடிவுகளையும் எடுத்து தேவையில்லாமல் பணத்தையும் இழந்து உங்களுடைய நேரத்தையும் இழந்து விடாதீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு 4 பேர்கிட்ட கேட்டு விசாரித்து சில செயல்களை செய்தால் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் போய்விடுங்க. உங்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும், உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் நன்மையாக இருப்பாங்க. இப்போது உங்களுடைய குடும்பத்துல போதுமான அளவுக்கு ஒரு தைரியமான ஒரு ஆதரவு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு ஆதரவு தாங்க உங்களுக்கு எந்த விதமான ரிஸ்கான முடிவுகளையும் எடுப்பதற்கு உங்களுக்கு தன்னம்பிக்கையை தேடி கொடுக்கும். இந்த ஒரு தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்பது போல நிச்சயமா தோன்றவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய அமைதியை இந்த ஒரு நேரத்துல பயன்படுத்தியவங்க யார் யார் தெரியுமா? நீங்க எப்போதுமே அமைதியாக இருப்பதால் யாரிடமும் பேசுவீங்க. ஏதாவது ஒன்று பேசினால் மட்டுமே கேள்வி கேட்டால் பதில் கூறக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. சிலர் அதனை அட்வான்டேஜாக எடுத்திருப்பாங்க. அதை ஓப்பனாக இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தை கூறி உங்களுடைய மண்டையில தேவையில்லாத யோசனைகளையும் தேவையில்லாத ஐடியாக்களையும் மறவித்து உங்களுடைய போட்டு நீங்க சேர்த்து வைத்த அனைத்தையும் உங்களிடம் இருந்து பறிக்க வேண்டும் என்கிற அவர்கள் நினைத்து தேவைப்பட்ட நேரத்தில் மட்டும் உங்களை பயன்படுத்தி கொண்டு பிறகு உங்களிடம் இருந்து விலகி போயிடுவாங்க. இந்த மாதிரியான சில நபர்கள் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த சிச்சுவேஷன் இல்லைன்னா சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் அந்த நபர்கள் யார் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க கோபத்தை விட தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும். அந்த ஒரு நபர்கள் தெரிந்தால் உடனே அவருடன் சண்டை போடுவதை விட்டுட்டு அவர்கள் அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இவன் இத்தனை பேரோட வாழ்க்கையில விளையாண்டுருப்பான், எந்த அளவுக்கு பணத்தையும் சரி அவங்களுடைய நம்பிக்கையும் போக வைத்திருப்பான் அப்படின்னு யோசித்து அந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க ஆரம்பிங்க. யாருக்கும் எவ்வளவு தான் உங்களுடைய வாழ்க்கையில பேஸ் கொடுக்கணும், எந்த அளவுக்கு ஒரு மனிதனை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எனவே இதுல மட்டும் நீங்க கவனமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் நம்மகிட்ட கேளுங்க, அதற்கும் நம்ம பதிலளிக்கிறோம். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.